வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாதனை திட்டங்களால் மீண்டும் திராவிட மாடல் அரசின் 2.0 ஆட்சி அமையும். கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 5 லட்சம் வீடுகள், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். மாவட்டம் தோறும் மனநல ஆலோசனை மையங்கள் மற்றும் சுகாதார காப்பீடு செய்து தரப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. திராவிட மாடல் 2.0 அமைவதற்கான ப்ளூ பிரிண்ட் தயார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நெகட்டிவ்களையும் பாசிட்டிவாக மாற்றி சாதனைகளை செய்திருப்பதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல் என்றும் பெருமிதம். இரண்டாயிரத்து 30க்குள் அனைத்து அரசு பள்ளிகளிலும் 100% ஸ்மார்ட் வகுப்புகள் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. ஒவ்வொரு கல்லூரியிலும் AI ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் சமூக நீதி விடுதிகள் உள்ளிட்ட பல அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர். மகாத்மா காந்தி பெயரில் தமிழகம் முழுவதும் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. காந்தி பெயர் மத்திய அரசால் நீக்கப்பட்டு வரும் நிலையில் 10 கிராமங்களில் உத்தமர் காந்தி திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி. நம் நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும், எங்கும் சமத்துவம் ஒலிக்க வேண்டும், எங்கும் சமூக நீதி ஓங்க வேண்டும், எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெற வேண்டும் என்றும் கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கடல் கூண்டு மீன் வளர்ப்பை ஊக்குவித்து மீன் உற்பத்தி 200 டன்னில் இருந்து 400 டன்னாகவும், பால் உற்பத்தி 3 கோடி லிட்டரில் இருந்து 4.5 கோடி லிட்டராக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. உணவு உற்பத்தி 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டு 1000 மதிப்பு கூட்டல் மையங்கள் நிறுவப்பட்டு 1,25,000 உழவர்களுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்படும் என்றும் பேச்சு. தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியை பெருக்க 1450 கோடி கடன் கொடுத்துள்ளோம். உங்க கனவை சொல்லுங்க நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேச்சு. இரண்டாயிரத்து 21 முதல் 2026 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 12,54,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 36 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருப்பதாகவும் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பெருமிதம். காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டிற்கு பின் தான் செய்த செய்கையை ரீகிரியேட் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் நடந்த சுவாரஸ்யம். அதிமுகவில் மீண்டும் இணைந்த வெல்லமண்டி நடராஜனுக்கு முக்கிய பொறுப்பு. அதிமுக அமைப்பு செயலாளராக வெல்லமண்டி நடராஜனை நியமித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுகவின் நல்லாட்சி என்பது வெறும் சொல்லில்தான் உள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அரசு துறை ஊழியர்களுக்கு இணையாக பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க அரசின் ஒப்புதல் கட்டாயம். அரசு துறை ஊழியர்கள் போல் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரும் சரணடைய மார்ச் 13ஆம் தேதி வரை அவகாசம். குற்றம் சாட்டப்பட்ட அஸ்வத்தாமன் உட்பட 12 பேர் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் திமுக, காங்கிரஸ் மற்றும் தேமுதிக வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு.
அதிமுக, பாமக வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட ராமதாஸ் பாமக வேட்பாளர் சுவாமிநாதன் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிப்பு. சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் மனுக்களை நிராகரித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்பு. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. தமிழக தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் ஆலோசனை. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 4 மாநில தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் நயினார் நாகேந்திரன் பங்கேற்பு. கூட்டணி தொகுதி பங்கீடு சம்பந்தமாக இன்னும் முடிவு செய்யவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. நீண்ட நாட்களாக ஆளுநர் தமிழகத்தில் பணியாற்றியதால் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கருத்து. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு OPS விருப்பம். தந்தையின் விருப்ப மனுவை தாக்கல் செய்த ரவீந்திரநாத். திமுக விருப்ப மனு வழங்குவதற்கான கடைசி நாளான இன்று ஆண்டிப்பட்டியில் போட்டியிட OPS மகன் ரவீந்திரநாத் விருப்ப மனு. தேனி மாவட்ட தொகுதிகளில் முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி போட்டியிடவும் விருப்ப மனு வழங்கினார். (269) சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியும் இதுவரை கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஏன் நிலுவையில் உள்ளது? குஜராத்தில் உள்ள தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்ட வழக்கு தொடர்பான அறிக்கைகள் நிலுவையில் இருப்பதாக புலன் விசாரணை அதிகாரிகள் விளக்கம். புதுச்சேரியில் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் கருத்து. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். இரவோடு இரவாக தீர்மானம் கொண்டு வந்து கொடுத்தால் எப்படி படிக்க முடியும் என்று கவுன்சிலர்கள் கேள்வி. ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூலை 17ஆம் தேதி தொடக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக அரசின் அரசிதழில் அறிவிப்பு வெளியீடு. நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் தொடங்கியது. இலங்கை காங்கேசன் துறைக்கு 77 பயணிகளுடன் புறப்பட்டது. இந்திய வேளாண் பொருட்களை ஏற்றுமதி சார்ந்ததாகவும் உலகளவில் போட்டித்தன்மை கொண்டதாகவும் மாற்ற வேண்டியது அவசியம். டெல்லியில் நடைபெற்ற விவசாயம் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த இணைய வழி கருத்தரங்கில் பிரதமர் மோடி பேச்சு. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்று அமெரிக்கா அனுமதிப்பது வெட்கக்கேடானது. இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை தீர்மானிக்க அமெரிக்கா யார் என்றும் காங்கிரஸ் கண்டனம். கர்நாடகாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்க்க தடை. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்தில் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. கேரள மாநிலம் கொச்சியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார்
தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். பிரச்சார பாடலை வெளியிட்டு இளம் வாக்காளர்களுடன் கலந்துரையாடல். கேரளாவில் நடைபெறும் தேர்தல் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கேரளாவின் ஒவ்வொரு வாக்காளரும் வெளிப்படையாகவும் அமைதியாகவும் வாக்களிக்க வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தல். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வடமாநிலத்தில் ஓடும் ரயில் மீது வர்ணம் கலந்த தண்ணீரை ஊற்றி இளைஞர்கள் கொண்டாட்டம். அத்துமீறல் செயலில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்யுமாறு வலுக்கும் கண்டனம்.